இந்த பசியான் இருக்காப்லயே ஆ கட்சி ஆபீஸ்ல நல்லா சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கவரு சரி திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு, தம்பி நான் இந்த மூளையில குப்பையில படுக்கிறேன், எனக்கு ஒரு போட்டோ எடுப்பானோடனே அப்படி படுத்துக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டான். ஆ அதை அப்படியே இப்படி ஒரு எளிமையான மனிதன் அந்த பையனை வச்சே போஸ்ட் போட வச்சு அதை தளபதிக்கு தம்பிக்கு பையனுக்கு அனுப்பி விட்டு சீனு கிரியேட் பண்றாப்புல. இப்போ வந்து இவர் வெளில நடக்கிறதெல்லாம் இவருக்கு சப்போர்ட்டா இது மாத்திக்கிட்டு என்னையே காலி பண்றாரு. ஆனா மாநாடுக்கு போனா என் காலிலே விழுவுறாரு. அது விழுவுறாரா வாரி விடவான்னு தெரியல. சார் இது வந்து உங்க பையனுக்கு தெரியாது, அவர் யோசிக்க மாட்டாரா இதை? சொன்னல மலுமட்டை மூளையே இல்லை, என்ன செய்யறது? ஊரார் பேச்செல்லாம் கேட்கறது, சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தி இருக்கணும். எதுவுமே இல்லாம வளர்த்துட்டேன் தெரியாம. கரெக்ட் சார். சரி இவ்வளவு நடக்குதே சார், இப்போ மனநிலை எப்படி இருக்கு? என்ன செய்ய, சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து முன்னெல்லாம் அவரை நடிக்கவே மாட்டாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. கருப்பா இருக்க, எத்து பல்லு, எண்ணெய் மண்டி, அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. எல்லாம் மாத்தி ஈத்தி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்கேன். கெரியரை விட்டு வந்தேன்னு வெளில இருந்த எவனோ சொல்லி பேச வச்சு இப்போ கெரியரே விட வச்சுட்டாங்க. எந்த பக்கமும் இப்போ கால் வைக்காத நிலைமையாக்கி விட்டாங்க. இப்போ கூடா நட்பு கேடு விளைவிக்குவாங்கல்ல, அதுதான். இந்த 4-5 பேர் புது கேரக்டர் வந்துட்டாங்க, அதெல்லாம் சேர்ந்து இப்படி ஆயிடுச்சு. சரி சார், இதை நம்ம முடிச்சுக்கலாம். சரி, நன்றி. நன்றி.